நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இபிஎஃப்ஓவில் புதிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இபிஎஃப்ஓ அப்படின்னா எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். நாடு முழுவதும் இபிஎஃப்ஓ 3.0 என்ற புதிய அமைப்பை ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அறிமுகப்படுத்தியுள்ளது. ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ 7 கோடிக்கும் அதிகமான உறுப்பினர்கள் இணைந்துள்ளனர். முந்தைய அக்டோபர் 2024 மாதத்துடன் ஒப்பிடும்போது கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் நிகர உறுப்பினர்கள் சேர்க்கை 9.7% அதிகரித்துள்ளது. ஆண்டுக்கு ஆண்டு முறையில் நவம்பர் 2023 உடன் ஒப்பிடும்போது நிகர உறுப்பினர்கள் சேர்க்கை 4.88% வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. நவம்பர் 2024 இபிஎஃப்ஓ சுமார் 8,74,000 உறுப்பினர்கள் புதியதாக இணைந்துள்ளனர். புதிய உறுப்பினர்களின் சேர்க்கை அதற்கு முந்தைய அக்டோபர் 2024 மாதத்துடன் ஒப்பிடும்போது 16.58% அதிகமாகும். பகுப்பாய்வின்படி முந்தைய ஆண்டு இதே மாதத்தை விட புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை 18.80% அதிகமாகும். இந்த எழுச்சிக்கு வளர்ந்து வரும் வேலைவாய்ப்புகள், பணியாளர்கள் நலன் குறித்த விழிப்புணர்வு, பல்வேறு புதிய வசதிகள் அவ்வப்போது நிறைவேற்றி வருகின்றன. இந்த வகையில் சமீபத்தில் இபிஎஃப்ஓ தனது செயல்முறையில் பெரிய மாற்றங்களை செய்துள்ளது. இதன் கீழ் இபிஎஃப்ஓ 3.0 என்ற புதிய அமைப்பு அறிமுகப்படுத்துகிறது. இபிஎஃப்ஓ 3.0 கீழ் கிடைக்கும் வசதிகள் மற்றும் புதிய அம்சங்கள் பற்றிய தகவல்கள் என்னென்று பார்க்கலாம். இபிஎஃப்ஓ 3.0 கீழ் ஒரு புதிய மொபைல் அப்ளிகேஷன் தொடங்கப்படும். இந்த ஆப் மூலம் இபிஎஃப்ஓ மெம்பர் தங்கள் இபிஎஃப்ஓ அக்கவுண்ட் பேலன்ஸ் எளிதாக செக் செய்து கொள்ளலாம். கூடுதலாக பணத்தை கிளைம் செய்வது மிகவும் எளிதாகிவிடும். தற்பொழுது பிஎஃப் கணக்கிலிருந்து பணத்தை கோருவதற்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்லிங் வேண்டும். இது சிக்கலானதாக இருக்கலாம். இருப்பினும் புதிய செயலியின் மூலம் ஊழியர்கள் எளிதாக பணத்தை கிளைம் செய்ய முடியும். வரம்பு நிர்ணயம். இபிஎஃப்ஓ 3.0 கீழ் ஊழியர்கள் தங்கள் பிஎஃப் கணக்குகளிலிருந்து பணத்தை எடுக்க ஒரு புதிய வசதியையும் பெறுவார்கள். அவர்கள் ஏடிஎம் அட்டையை பெற்ற ஒரு அட்டையை வழங்கப்படும். இதை பயன்படுத்தி அருகிலுள்ள ஏடிஎம்மிலிருந்து எளிதாக பணம் எடுக்க முடியும். இருப்பினும் பணம் எடுக்க வரம்பும் நிர்ணயிக்கப்படும். இந்த தகவல்களும் வெளியாகியுள்ளது. இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இதுபோல கவர்மெண்ட் அறிவிப்புகள், அனைத்து உண்மை அறிவிப்புகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.